வெல்கம் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ராபின்னு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் கர்ட் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் போமோகிரானட் டாப்பிங்ஸோடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? வெல்கம் டு அவர் விடிபி சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போட வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். எனக்கு தெரிஞ்சு கர்ட் ரைஸ் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. என்னை சுற்றி உள்ளவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கர்ட் ரைஸ் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு கப் ரைஸ் போட்டுக்கிறேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மக்களே. அந்த 1 கப் ரைஸை நம்ம 3 டைம்ஸ் எப்போதும் போல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற புழுங்கரிசி எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். போட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் மக்களே. அது நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம சாதம் வடிக்கவே தேவையில்லைங்க. இல்லை உங்களுக்கு குக்கர் தான் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி குக்கரை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் ரைஸ் வைக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடுகுங்க 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி ஸ்பூனால் கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அப்போ தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூளுங்க, இது கண்டிப்பாக போடுங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி இருக்குல்ல, கேஷ்யூ, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 க்ரீன் சில்லியை நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட திராட்சை இருக்குல்ல, கிஸ்மிஸ், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பக்கத்தில் ரைஸும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த ரைஸ் கூட நீங்கள் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பால் பாயசத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதாவது அந்த ரைஸ் பாலில் வேகிற மாதிரி நம்ம செஞ்சுருப்போம். தண்ணியை விட பால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அந்த பால்லே இந்த ரைஸ் அப்படியே பாயில் ஆகிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, யம்மியாக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே. இதுக்கு மாதுளை-பழம் கேட்டிருந்தாங்களே டாப்பிங்ஸோட. ஸோ நம்ம இந்த கேப்லேயே மாதுளை-பழமும் நம்ம அதில் உள்ள முத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், 1 2 3 ரெடி. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்குள்ளே நம்மளுக்கு பால் நல்லாவே இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக அந்த ரைஸ் இழுத்துருச்சு பாருங்கள். அந்த பால் நம்ம சாதம் வடிக்கவே தேவையில்லை. அப்படியே வச்சு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம் நம்ம எல்லாருக்கும். இதுக்கு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா. பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு மக்களே. இதுக்கு சைட் டிஷ் நான் பொட்டேட்டோ பண்ணேன். அது சைடில் அது ஒரு பக்கம் இருக்குது, அனதர் அடுப்பில் இருக்குது. இது பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ. அதனால் இதுக்கு ஆயில் அதிகமாக செலவாகாது. இது நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நல்லாவே ஆடி போச்சுங்க. நம்மளுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. ரைஸ் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். அது நல்லா சூடாக தான் மக்களே இருக்கும். இப்போ கேர்டு ஒரு 1/4 கப்பு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனாக தோல் சீவிட்டு ஃபைனாக கட் பண்ண இஞ்சி இருக்குது, அதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை மக்களே. நீங்கள் முழுசாக போடுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க ரைஸ் கூடயே சேர்த்து அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கருவேப்பிலை நம்ம முடி நல்லா வளரும், நல்லா கடுப்பாக வளரும். அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி, திராட்சை, அது எல்லாத்தையுமே நம்ம இதை கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்மளோட மேட்ரே இருக்குது. அந்த போமோகிரானட் இருக்குல்ல, மாதுளைப்பழம் முத்துக்கள், அதை அப்படியே அழகாக அப்படியே போடுங்க. நான் ஒரு பழம் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் க்ரீன் திராட்சை இருக்குல்ல, அது கூட போடலாம். பிளாக் திராட்சை, உங்களுக்கு திராட்சை பழம்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் கண்டிப்பாக அதை போட்டிருப்பேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா? ஃபைனல் டச்சாக நம்ம ஆக்சுவல் விட்டமின் ஏ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான கர்ட் ரைஸ் ரெடி. அதுவும் வித் மாதுளப்பழ டாப்பிங்ஸோட. அதுவும் ரெய்னி சீசன்லலாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மக்களே. இதுக்கு கொத்தமல்லி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸ். ஏன்னா நம்ம பால் ஊற்றிருக்கோம்,
அதனால் ஸ்வீட்னஸாக இருக்கும் இந்த போமோகிரானட்லாம். கொஞ்சம் ஸ்பைசியாக ஊறுகாய் அந்த மாதிரி, இல்லைனா பொட்டேட்டோ. எப்போதுமே கர்ட் ரைஸ்னாலே பொட்டேட்டோ தாங்க. இது வந்து நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. இது வந்து ஆடி போனால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூலில் கூட தைரியமாக கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸில் அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம் இது. ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதான் மக்களே. இந்த பாயில் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் கர்ட் ரைஸ் பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.